ஆரோக்கியமான வாழ்க்கை தான் மரியாதையான வாழ்க்கை. நோய் வந்துச்சுன்னா மரியாதை வந்து நமக்கு இருக்காது. மரியாதையை உணர முடியாது. நோய் வந்துச்சுன்னா நம்முடைய எதிரிகள்லாம் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. இப்போ வந்து ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்கிறதே கூச்சப்படுவாங்க. ஒருத்தருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு அவர் வெளியில் கூச்சப்படுவார். அது ஒரு அவமானமாக நினைப்பார். என்னடா நமக்கும் சுகர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படி ஒரு நினைக்கிற ஒரு காலகட்டம் இன்றைக்கி இருக்குது. அப்படி ஒரு ஆரோக்கியமாக வாழ்வது தான் இன்றைக்கி பெருமையான விஷயமாக தெரியுது. பணக்காரராக வாழ்கிறீங்களா? ஒருத்தர் பணக்காரராக இருக்கார், அப்போ வந்து அவரை கொஞ்சம் வியந்து பார்ப்பாங்க. அவருக்கே கொஞ்சம் ஒரு நோய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா, அவருக்கு சுகர் இருக்குது அப்படின்னா அவரை கொஞ்சம் இதுவாக தான் பார்ப்பாங்க. அதனால் சுகர் இருந்துன்னா அவங்களுக்கே அதை சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்கும், நோய் உள்ளவங்களுக்கு. அதனால் எது மரியாதைன்னா, இப்போது ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா அவருடைய எதிரிகள்லாம் அவரை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் எல்லாருக்குமே எதிரிகள் பிடிக்காதவங்க அப்படி இருக்கும்போது எதிரிகள் சந்தோஷப்படுற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. எதிரிகள் வந்து பொறாமப்படுற மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம உடம்புல ஆரோக்கியமாக இருக்கணும். நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் அது நம்முடைய எதிரிகளுக்கு அது பொறாமையை கொடுக்கும். நம்ம நோய் இருந்துச்சுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நோய் இருந்துச்சுன்னா அவங்களால மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இங்கே வாழ்க்கையில் ஒரு போட்டி நடக்குது. எதற்காக அப்படி ஒரு போட்டி நடக்குதுன்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் போட்டி நடக்குது. மகிழ்ச்சியாக யார் அதிக மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள் என்பதற்கு தான் இங்கே போட்டியே நடக்குது. அப்படி போட்டி நடக்கும்போது ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், அவர் தோத்துட்டார் அப்படின்னு அர்த்தம். எந்த அளவுக்கு அவர் உடம்புல நோய் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறதோ அந்த அளவுக்கு அவர் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார் என்றது. கொஞ்சம் தான் இப்போ வந்திருக்கு, இப்போ தான் சுகர் எட்டி பார்க்குது அப்படின்னா, அல்லது இப்போ தான் அவருக்கு வந்து ஆஸ்மா லைட்டாக இருக்குது அப்பப்போ வரும் அப்படின்னா, அவருடைய தோல்விக்குள்ளே இப்போ தான் நுழைஞ்சிருக்காரு, பெருசாக ஒன்றும் தோல்வியை சந்தித்து விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன் நோயை குணப்படுத்துறதுக்கு அங்கங்கே அலைகிறாங்க அப்படின்னா, அந்த தோல்வியிலிருந்து தப்பிக்க வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், வெற்றியுடன் வாழ வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தகுதி. இப்போ வந்து நோய் வந்துச்சுனாலே நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் சீக்கிரமாகவும் இறந்துருவோம். வாழ்நாள் முழுதும் நம்ம உயிரோடு வாழணும். 120 வயசு வரைக்கும் உயிரோடு வாழணும். அப்படிப்பட்டவங்க இன்றைக்கி 80 வயசில் சாகுறாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தோல்வி. 90 வயசில் 70 வயசுலேயே சாகுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய தோல்வி அது. அதனால் நம்ம வந்து வாழ்க்கையில் எதற்காக போட்டி நடக்குதுன்னா, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தான் போட்டி நடக்குது. உடம்புல வந்து நோய் வந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த போட்டியிலேருந்து அவர்கள் விலக்கப்பட்டு விட்டார்கள். ஓடுகளத்திலிருந்து அவர்கள் அந்த ஓடுகளத்திலே அவர் ஓடவே முடியாது. ஓரமாக போய் உட்காருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு நோய் வந்துருச்சு, அவ்வளோதான், நீங்கள் போட்டியில் அந்த தகுதி இல்லை, போட்டியில் கலந்து கொள்வதற்கான தகுதி இல்லை. உங்கள் நோயை குணப்படுத்தி விட்டு பிறகு ஆரோக்கியமாக வாங்க, அப்புறம் நீங்கள் போட்டியில் கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அது. அதனால் நீங்கள் நோயின்னு சொன்னால் அதை சொல்வதற்கு கூச்சப்படுகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் தான் இன்றைக்கி வந்து பெருமைக்குரியவர்கள், மற்றவர்களால் வியந்து பார்க்கக்கூடியவர்கள். அதனால் வந்து இன்றைக்கி ஒரு நோயின்னா அது ஒரு அவமானமாக கருதுகிற அந்த மனநிலை மக்களுக்கு வந்திருக்கு. அதுதான் விழிப்புணர்வு. நோயை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா வகையிலுமே நோய்களை பற்றி புரிந்து கொண்டார்கள். நோய் உள்ளவர்களால் மகிழ்ச்சியாக வாழ முடியாதுன்னா மக்கள் தெரிந்து கொண்டு விட்டார்கள். கடந்த காலத்தில் வந்து பணம் இருந்துட்டால் போதும், நோய் இருந்தாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட பணம் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நோய் இருக்கிறவங்களால அதை அனுபவிக்க முடியாது, வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. நோயே இல்லைன்னா கூட எளிமையாக வாழ்ந்தாலும் இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற உண்மையை மனுஷங்க உணர்ந்துட்டாங்க. இன்றைக்கி எளிமையாக இருக்கிறாங்களா அதெல்லாம் பார்க்குறதில்ல. எளிமையாக இருக்கிறாரா அல்லது அவர்கிட்ட பணம் இருக்கா அல்லது இல்லையா, குறைவாகத்தான் பணம் இருக்கா அதெல்லாம் பார்க்குறதில்ல. அவர் ஆரோக்கியமாக இருக்காரா, அவர் வியப்பிற்குரியவர், அவர் பெருமைக்குரியவர். அவரை வந்து மற்றவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க. அவர்கிட்ட பணமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவர் சின்ன வாடகை வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, அவர் உடலில் எந்த நோயும் இல்லை என்றால் அவரை வந்து மற்றவங்க வியந்து பார்ப்பாங்க. நோய் இருந்துச்சா, அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தால், உலகத்திலே அவர் முதல் கோடீஸ்வரராக இருந்தால் கூட அவரை யாரும் வியந்து பார்க்க மாட்டாங்க, ஐயோ பாவன்னு தான் பார்ப்பாங்க. அதனால் அந்த விழிப்புணர்வு தற்போது மக்களுக்கு வந்திருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயம். அதனால் நோய் இல்லாமல் வாழணுன்னா அவங்க கண்டிப்பாக எளிமையாக வாழ்ந்தால் தான் நோய் இல்லாமல் வாழ முடியும். ஏன்னா எளிமையாக பணக்காரங்களாக ஆகிட்டீங்க, கோடீஸ்வரராக ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நடக்கிறதுக்கு உடல் உழைப்புக்கே உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நீங்கள் வந்து ஒரு கோடீஸ்வரராக இருக்கீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு எதிரிகளும் அதிகமாகிடுவாங்க, நீங்கள் பெரிய விஐபி ஆகிடுவீங்க. அப்புறம் தனியாக எங்கே போனாலும் நடந்து போக முடியாது, உங்களுக்கு ஆபத்துகளும் அதிகமாக இருக்கும். அதனால் வெளியே எங்கேயுமே தலை காட்ட முடியாது, ரொம்ப அச்சுறுத்தலான வாழ்க்கை. உடல் உழைப்பிற்கே உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் அதை யார் அங்கே அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற வேலை செய்கிறதுக்கு 10 பேர் வந்து நிற்பாங்க, உங்களை ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க.
அப்போ உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் என்பது கிடைக்காது. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எளிமையாக வாழ வேண்டும். ஆடம்பரமாக சொகுசாக வாழ ஆசைப்பட்டால் உடல் உழைப்பு குறைஞ்சிரும், உடல் உறுதி குறைஞ்சிரும், நோய்கள் வந்துவிடும், உணவில் கட்டுப்பாடாக இருக்க முடியாது, உடல் ஆரோக்கியத்திற்கு நேரத்தையே செலவழிக்க முடியாது. அதனால் உடல் ஆரோக்கியத்தின் மீது நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். அப்படின்னா எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இல்லை அவரெல்லாம் வசதியாக தான் இருக்கார், கோடீஸ்வரராக இருக்கார், அவர் உடம்பை நல்லா பார்த்துக்கலையா, இவங்கெல்லாம் விதிவிலக்குகள். ஓரிருவரை உதாரணம் காட்டி ஒரு உண்மையை, அனைவருக்கும் பொதுவான ஒரு உண்மையை மறுக்கக்கூடாது. அதனால் இது யாராவது ஓரிருவருக்கு தான் அவர்கள் இந்த உதாரணம் அது வந்து பொருந்துமே. சிலர் விதிவிலக்காக இருப்பாங்க, அதை வச்சுக்கிட்டு ஒரு அற்புதமான உண்மையை வந்து நீங்கள் மறுத்து விடக்கூடாது. அதனால் எல்லாருக்கும் ஆரோக்கியம் கிடைக்கணும்னா எல்லாருமே எளிமையாக வாழ்ந்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் கிடைக்கும்.